தாயை சீரழித்து பச்சிளம் குழந்தையை உயிரோடு புதைத்த கொடூரம் சபையில் கூறிய அர்ச்சுனா ராமநாதன். இசைப்பிரியா பாலச்சந்திரன் படுகொலை விவகாரம். நெடுந்தீவு பிரதேச சபையை கைப்பற்றியது தமிழரசு கட்சி. வவுனியாவில் பெட்ரோலை சேமித்து வைத்திருந்தவர்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. கபரண திருகோணமலை வீதியில் வெடிபொருட்கள் கொண்டு சென்ற லோரி மீட்பு. நாடாளுமன்றத்தில் சர்ச்சையை கிளப்பினார் முஜிபுர் ரஹ்மான். செம்மணியில் வோல்கர் டக்கை வெளியேற்ற தயார் செய்யப்பட்ட கார் அம்பலப்படுத்தப்பட்ட தகவல். மஹிந்த ராஜபக்ஷ விடுத்த கோரிக்கை மல்வத்து விகாரை அளித்துள்ள முக்கிய விளக்கம். கிருணிகா பிரேமச்சந்திர உள்ளிட்ட 15 பேருக்கு எதிரான வழக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு. ஆளுநர் உத்தரவாதம். இலங்கை போக்குவரத்து சபை இணக்கம் கைவிடப்பட்டது. சேவை முடக்க போராட்டம். கல்லுண்டாய் குப்பைமேடு தானாக இருக்கிறதாக கதை கூறுகிறார் மானிப்பாய் தவிசாளர். தொடர்பென விரிவான செய்திகள். ஒரு தாயை தகாத முறைக்குட்படுத்தி கொலை செய்து ஆடையின்றி செம்மணியில் புதைத்துள்ளார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்தார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். குறித்த தாயை கொலை செய்யும் போது அவருடைய குழந்தையை கையால் அமர்த்தி கொலை செய்துள்ளனர். கொலை செய்த குழந்தையை தாய் குற்றுயிராய் இருக்கும் போதே அவள் நெஞ்சில் போட்டு புதைத்துள்ளனர். அகழ்ந்தெடுக்கும் பணிகளின் போது அந்த தாய் தன் குழந்தையை கட்டியணைத்தபடி உள்ள எலும்புக்கூடுகள் தோண்டி எடுக்கப்பட்டுள்ளன. ஐநாவின் செயலாளர் வோல்கர் டக் தமிழ் மக்களை சந்திக்க கூடாதென்றும் பெரிய சதியொன்று நடைபெற்றதாகவும் அர்ச்சுனா ராமநாதன் சபையில் தெரிவித்தார். இசைப்பிரியா மற்றும் பாலச்சந்திரன் ஆகியோரின் மரணம் தொடர்பான முறைப்பாடு கொழும்பில் போலீஸ் தலைமையகத்தில் உள்ள சட்டப்பிரிவு துணை ஆய்வாளர் அலுவலகத்தில் அதிகாரப்பூர்வமாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. தனுக ரணஞ்சக ககந்தகமகே என்ற சட்டத்தரணியால் இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த அறிவிப்பை சட்டத்தரணி தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். குறித்த பதிவில் முறைப்பாட்டு இலக்கம் மற்றும் முறைப்பாட்டின் தற்போதைய நிலை என்பவற்றையும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். இந்த விவகாரம் அதிகாரப்பூர்வ சட்ட வழிகள் மூலம் முறையாக விசாரிக்கப்படுவதையும் புறக்கணிக்கப்படாமல் இருப்பதையும் உறுதி செய்வதற்காக இந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் தன்னுடைய பதிவில் குறிப்பிட்டார். மேலும் வெளிப்படைத்தன்மை, பொறுப்புக்கூறல் மற்றும் பாதிக்கப்பட்டோருக்கு நீதி வழங்குவதே எனது முன்னுரிமை என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்த வழக்கு முன்னேறும் போது தொடர்ச்சியான ஆதரவு வழங்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். முன்னதாக உள்நாட்டு யுத்தத்தின் இறுதி தருணங்களில் சரணடைந்த இசைப்பிரியா பாலச்சந்திரன் உட்பட பலர் கொல்லப்பட்டமை குறித்த போர் குற்றச்சாட்டு விசாரணைகளை கோரி குறித்த சட்டத்தரணி போலீஸ் அதிபருக்கு மனு ஒன்றை சமர்ப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நெடுந்தீவு பிரதேச சபையின் தவிசாளராக இலங்கை தமிழரசு கட்சியின் சங்கரப்பிள்ளை சத்தியவர்தன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். நெடுந்தீவு பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளரை தெரிவு செய்வதற்கான கூட்டம் இன்று நெடுந்தீவு பிரதேச சபையின் சபா மண்டபத்தில் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவந்தினி பாபு தலைமையில் நடைபெற்றது. தவிசாளர் பதவிக்காக இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் முன்மொழியப்பட்ட சங்கரப்பிள்ளை சத்தியவர்தன் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டார். உப தவிசாளராக இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் முன்மொழியப்பட்ட செபஸ்டியன் விமலதாஸ் தெரிவாகினார். இன்றைய தெரிவுக்கு தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், வலி வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் சுகிர்தன், கட்சியின் ஆதரவாளர்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர். வவுனியா பண்டாரிக்குளம் பகுதியில் உள்ள வீடொன்றில் தீ விபத்து சம்பவம் பதிவாகியுள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் இன்று இடம்பெற்றது. இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வவுனியா பண்டாரிக்குளம் பகுதியில் உள்ள வீடொன்றின் சாமி அறையில் விளக்கேற்றுவதற்காக தேங்காய் எண்ணெயை பயன்படுத்துவதற்கு பதிலாக தவறுதலாக பெட்ரோலை பயன்படுத்தியதால் இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது. மேலும் குறித்த வீட்டார் இது தொடர்பில் வவுனியா மாநகர சபை தீயணைப்பு பிரிவுக்கு அறிவித்த நிலையில் சம்பவ இடத்துக்கு விரைந்த தீயணைப்பு படையினர் பொதுமக்களின் உதவியோடு தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வவுனியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படும் என்று கருதி சாமி அறைக்குள் வைக்கப்பட்ட பெட்ரோலை மாறி தேங்காய் எண்ணெய் என்று நினைத்து பயன்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கபரண திருகோணமலை பிரதான வீதியில் வெடிபொருட்கள் கடத்திச் சென்றதாக சந்தேகிக்கப்படும் ஒரு லொரியை காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். கதரஸ் கொட்டுவ பகுதியில் போலீஸ் நிலையத்தோடு சேர்ந்த அதிகாரிகள் வழக்கமான சோதனை நடவடிக்கையின் போது இந்த வாகனத்தை நிறுத்தி சோதனையிட்டனர். அதன்போது சாரதியின் இருக்கையின் கீழ் டாஷ்போர்டின் அடியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த அதிசக்தி வாய்ந்த சீப்போ வகை வெடிபொருட்கள் அடங்கிய பையொன்று கண்டுபிடிக்கப்பட்டது. சீப்போ என்பது மிக உயர்தரமான வெடிபொருளாகவும் அதிகாரப்பூர்வ அனுமதியின்றி இதை ஏற்றிச் செல்லுதல் தடை செய்யப்பட்டுள்ளது எனவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. லோரி ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் சம்பவம் தொடர்பான விரிவான விசாரணைகள் தற்சமயம் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஸ்கேன் செய்யாமல் கொள்கலன்களை விடுவிப்பது தொடர்பான குற்றச்சாட்டுகளை விசாரிக்க ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மானால் இன்று நாடாளுமன்றத்தில் இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த அறிக்கை அரசாங்கம் இதுவரை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்காமல் மறைத்து வைத்திருப்பதாக முஜிபுர் ரஹ்மானால் குற்றம் சுமத்தப்பட்டது. இதன் காரணமாக இந்த குழு அறிக்கையை இன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்வதாக அவர் கூறினார். மேலும் ஆபத்து வகைப்பாட்டின் கீழ் கட்டாய ஸ்கேனிங்குக்கு உட்படுத்த வேண்டிய சிவப்பு லேபிளின் கீழ் காணப்பட்ட 151 கொள்கலன்களில் 37 கொள்கலன்கள் எந்த ஸ்கேனுக்கும் உட்படுத்தப்படாமல் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் இதன்பொழுது தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. செம்மணி மனித புதைகுழிக்கு எதிரான நீதிகோரல் போராட்டத்தின் போது அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் அரசு தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் ஆகியோர் போராட்ட களத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட சம்பவம் இன்று நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டப்பட்டது. எதிர்த்தரப்பால் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவால் இந்த விடயம் நகைச்சுவையாக தெரிவிக்கப்பட்டது. இதன்பொழுது முன்னதாக இந்த உயரிய சபையில் வைத்து தன்னை தமிழ் மக்கள் விரட்டியடிப்பார்கள் என்று கூறிய அமைச்சர் அதே தமிழ் மக்களால் இன்று விரட்டியடிக்கப்பட்டுள்ளார் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என அர்ச்சுனா ராமநாதன் கூறியுள்ளார். மேலும் இவ்வாறு செம்மணியில் விரட்டியடிக்கப்பட்ட அமைச்சரின் பாதணிகள் எனது காரில் உள்ளது என்றும் அதை வந்தால் எடுத்துக் கொள்ளலாம் என்றும் அர்ச்சுனா தெரிவித்தார். அத்துடன் மனித உரிமைகள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் உயர்ஸ்தானிகர் செம்மணிக்கு விஜயம் செய்த பொழுது மக்களுடன் உரையாடுவதை தடுக்கவும் அவரை அங்கிருந்து உடனடியாக வெளியேற்றவும் அரசாங்க தரப்பினரால் கார் ஒன்று தயார் செய்யப்பட்டதாக அர்ச்சுனா ராமநாதன் மேலும் தெரிவித்திருந்தார். தன்னுடைய மனைவி ஷிரந்தி ராஜபக்ஷ கைது செய்யப்படுவதை தடுக்க கோரி தற்போதைய ஜனாதிபதி அனுகுமாரவுக்கு அழுத்தம் கொடுக்குமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மல்பத்து பீடத்தின் பிரதான தேரரிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படும் விடயம் போலியானது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மல்பத்து பீடத்தின் பிரதான தேரரிடம் கோரிக்கை ஒன்றை விடுத்ததாக கூறப்படும் செய்தி தொடர்பில் கண்டியில் உள்ள மல்பத்து மகாவிகாரை சிறப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. மகாநாயக தேரரின் அறிவுறுத்தல்களின் பேரில் மல்பத்து மகாவிகாரையின் பிரதி பதிவாளர் மகாவல ரத்னபால தவிர இந்த அறிவிப்பை வெளியிட்டார். செய்தி அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளபடி எந்த சந்திப்பும் அல்லது தொலைபேசி உரையாடலும் நடைபெறவில்லை என அறிக்கை குறிப்பிட்டுள்ளது. பொதுமக்களிடையே அமைதியின்மையை ஏற்படுத்தும் நோக்கத்தில் இதுபோன்ற தவறான செய்திகளை உருவாக்கி பரப்ப முயற்சிக்கும் தனிநபர்கள் மற்றும் அமைப்புகளுக்கு எதிராக எதிர்காலத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர மற்றும் 15 சந்தேக நபர்களுக்கு எதிரான வழக்கை டிசம்பர் 8ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கருவாத்தோட்டம் காவல்துறை பிரிவில் வீதிகளை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் தொடர்பில் கொழும்பு நீதிவான் நீதிமன்றில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த முறைப்பாடு இன்று கொழும்பு தலைமை நீதிவான் தனுஜா லக்மாலி ஜெயதுங்க முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்பொழுது இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் முடிந்துவிட்டதாகவும் அறிக்கைகள் சட்டமா அதிபருக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் கருவாத்தோட்ட காவல்துறையினர் நீதிமன்றத்துக்கு தெரிவித்தனர். அதன்படி வழக்கு விசாரணைகளை டிசம்பர் 8ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உத்தரவிட்ட நீதிவான் அன்றைய தினம் சட்டமா அதிபரின் அறிவுறுத்தல்கள் குறித்து நீதிமன்றத்துக்கு தெரிவிக்குமாறும் காவல்துறைக்கு அறிவுறுத்தினார். 2023ஆம் ஆண்டு கொழும்பில் உள்ள சுதந்திர சதுக்கத்துக்கு அருகில் வீதி நாடகம் ஒன்றை ஏற்பாடு செய்து பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்ததாக கிருணிகா பிரேமச்சந்திர உள்ளிட்ட சந்தேக நபர்களுக்கு எதிராக காவல்துறையினர் இந்த முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மாகாண தனியார் போக்குவரத்து சேவை சங்கத்தினர் நாளை செவ்வாய்க்கிழமை முன்னெடுக்கவிருந்த சேவை முடக்கல் போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் சிவபரன் தெரிவித்தார். வடமாகாண சாலைகளில் நடைபெறும் சட்டவிரோத அத்துமீறிய செயற்பாடுகளை நிறுத்துவதற்கு இலங்கை போக்குவரத்து சபை துறைசார் தரப்பினர் உறுதி வழங்கியதன் அடிப்படையில் இந்த போராட்டம் கைவிடப்பட்டுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபையின் வடமாகாண சாலைகளில் நடைபெறும் சட்டவிரோத செயற்பாடுகளை கண்டித்து அவ்வாறான செயற்பாடுகளை நிறுத்தி தனியார் பேருந்துகளின் பாதுகாப்பான சேவையை உறுதி செய்வதற்காகவும் நாளை வடக்கில் சேவை முடக்கல் போராட்டம் இடம்பெறும் என கடந்த வாரம் அறிவிக்கப்பட்டது. இனிவரும் காலங்களில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறாது என்று ஈப்போ சபை வடக்கு ஆளுநர் மற்றும் துறைசார் தரப்பினர் தற்போது வழங்கிய உத்தரவாதத்துக்கு அமைய குறித்த போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளது. ஆனாலும் இந்த சட்டவிரோதம் குறித்து துறைசார் தரப்பினருக்கும் போக்குவரத்து அதிகார சபை துறைசார் அமைச்சு வடக்கின் ஆளுநர் ஆகியோரிடம் முறையிட்டதோடு காவல் நிலையத்திலும் முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் மக்களின் இயல்பு நிலையை சீர்குலைப்பதை தவிர்க்கும் வகையில் சேவை முடக்கல் போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளது. மானிப்பாய் பிரதேச சபையின் எல்லைக்குள் காணப்படும் கல்லுண்டாய் குப்பைமேடு தானாக எரிவதாக மானிப்பாய் பிரதேச சபை தவிசாளர் ஜஸ்ரீதன் தெரிவித்ததாக ஊரவர்கள் கூறுகின்றனர். மானிப்பாய் பிரதேச சபையின் எல்லைக்குட்பட்ட கல்லுண்டாய் பகுதியில் யாழ்ப்பாண மாநகர சபையின் கழிவுகள் சேகரிக்கும் பகுதி காணப்படுகிறது. அந்த கழிவு சேகரிக்கும் பகுதியில் உள்ள குப்பைமேடுகள் குறிப்பிட்ட சில நாட்களுக்கு ஒரு தடவை தீப்பற்றி எறிவது வழமையான செயற்பாடு. இவ்வாறு குப்பை மேடு எரிவதால் அங்கு காணப்படும் மருத்துவ பிளாஸ்டிக் உட்பட பல கழிவுப் பொருட்கள்
அந்த தீயிலிருந்து அதன் மூலம் வெளிப்படும் புகை அண்மைய பகுதிகளில் உள்ள குடிமனைகளில் வசிக்கும் சிறியோர் முதல் பெரியோர் வரை வீதியில் செல்கின்ற மக்கள் என பலருக்கும் பாதிப்பு ஏற்படுவதோடு சுவாசம் தொடர்பான நோய்கள் ஏற்படுகிறது. இந்நிலையில் நேற்று முன்தினம் இவ்வாறு குப்பைமேடு தீப்பற்றி எரிய ஆரம்பித்துள்ளது. இந்த தீ நேற்று வரை எரிந்த வண்ணம் காணப்பட்டது. இந்நிலையில் அந்த பகுதியில் உள்ள மக்கள் மானிப்பாய் பிரதேச சபையின் தவிசாளர் யசீதனுக்கு தொலைபேசி மூலம் தெரியப்படுத்திய நிலையில் அந்த குப்பைமேடு தானாக எரிவதாக கூறப்படுவதாக தவிசாளர் தெரிவித்தார். மேலும் நேற்றைய தினம் மாநகர சபையின் கழிவகற்றும் வாகனங்களை கலுண்டாய் பகுதி மக்களும் மானிப்பாய் பிரதேச சபையின் சில உறுப்பினர்களும் வழிமறித்து குப்பைகளை கொட்ட அனுமதிக்க முடியாது என்று குறிப்பிட்டனர். இந்த சம்பவம் பற்றியும் குப்பைமேடு எரிவது பற்றியும் மானிப்பாய் பிரதேச சபையின் தவிசாளர் யசீதனுக்கு தெரியப்படுத்தியும் அவர் அந்த இடத்துக்கு வருகை தரவில்லை என்றும் மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர்.